என் அன்பு பிள்ளையே, ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. நாளைய விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகின்றது பிள்ளையே. திருச்செந்தூர் ஆலயம் வர வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இல்லையா? திருச்செந்தூர் மண்ணை மிதித்தால் உன்னுடைய கர்மங்கள் மிரண்டு ஓடிவிடும். உன் அப்பன் முருகனை நீ தரிசிக்க வா பிள்ளையே. உனது கர்ம வினைகளை தொலைப்பதற்கு திருச்செந்தூர் வந்து கடலில் நீராடி என்னை ஒரு முறை தரிசித்து விட்டு போ. நீண்ட நேரம் நான் காத்து கிடைக்க வேண்டுமே என்று எண்ண வேண்டாம். உன்னை நான் அழைக்கின்றேன். அதனால் நிச்சயமாக உனக்கு நான் தரிசனம் தருவேன். அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஆனால் சில திருப்பங்கள் சுருத்துவது போல் தோன்றினாலும் நன்மையாகவே முடியும். நீ சிலரிடம் இருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதே இல்லை. அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன பிள்ளையே. யாரையும் பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே. அவர்கள் உன் வளர்ச்சியில் முன் வந்து உதவுவார்கள். அன்பும் கருணையும் எப்போதும் உன் மனதில் இருக்கட்டும். நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய முயற்சி வெற்றி தரும் தங்கமே. நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில் தான் உள்ளாய். அதனால் அஞ்ச வேண்டாம். உனக்கு ஏதாவது நேருமா என்று முருகா என்று என்னை அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாகவே உள்ளேன். அதனால் நீ தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கின்றேன் பிள்ளையே. ஒரு நொடியில் உன்னை வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சக்தி என்னிடம் உள்ளது. நிச்சயம் நான் மாற்றி கொடுக்கின்றேன். நிறைய போராடுகின்றாய் வாழ்க்கையில். நிறைய துன்பங்களை சகித்து கொண்டு விட்டாய். எங்கே விடிவு காலம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடுமா என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய். ஆனாலும் அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்புடன் வாழ்வில் ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். அது நிச்சயம் நடக்கும் தங்கமே. உன் எண்ணப்படியே அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து இன்பமாக நீ இருப்பாய். நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நான் நிகழ்த்த போகின்றேன். நிம்மதியாக இரு. ஓ முருகா.